இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, லாஸ் அதில வருமா? ப்ராஃபிட்டபிளாவே நம்ம வந்துட்டு ரன் பண்ணிட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத ஆளே கிடையாது. யார் கால் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் கேள்வி இத தான் கேட்பாங்க. ப்ரோ, எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். லாஸே வரக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த பிஸ்னஸ் லாஸ் இல்லாம ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு சொல்லுங்க. நான் அந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன். இத பத்தி பேசுவோமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவ 3 பிக் செக்ஷன்ஸா வந்துட்டு பிரிச்சுக்கலாம். அதில ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, 2 எக்ஸ்ட்ரீம் ரியாலிட்டிய பத்தி பேச போறோம். அத பேசி முடிச்சதும் செகண்ட் செக்ஷன்ல ஸ்ட்ரெய்ட்டான ஆன்ஸர பத்தி பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் செக்ஷன்ல பிஸ்னஸ்னா என்ன அப்படின்றத கிளியரா நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கான ஒரு சக்சஸ் ஃபார்முலா இல்ல அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் செக்ஷன். 2 எக்ஸ்ட்ரீம் ரியாலிட்டி. இப்போ சோஷியல் மீடியால நீங்க பார்க்குறது வந்துட்டு 2 டைப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. அது இ-காமர்ஸ்ன்னு கிடையாது. எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும். இப்போ இ-காமர்ஸே வச்சுப்போமே, ஒரு அமேசான் பிஸ்னஸ் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, அவரு ஸ்டார்ட் பண்ணி ஒண்ணு லாஸ் பண்ணியிருப்பாரு, இல்ல லேக்ஸ்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாரு. இந்த 2 பீப்பிளுமே வந்துட்டு நீங்க சோஷியல் மீடியால பார்க்கலாம். ஒருத்தர் வந்துட்டு நான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூஸ் குடுத்துட்டுருப்பாரு. இன்னொருத்தர் வந்துட்டு நான் இந்த மாரி லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாரு. இத பார்த்த உடனே பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பயம் வந்துடுது. ஓகே, ஒண்ணு வந்துட்டு லாஸ் ஆகுது, இல்ல வந்துட்டு லேக்ஸ்ல வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. இது 2த்துல எதுதான் ரியாலிட்டி? ஒருத்தருக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட் இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதில ஆக்சுவலா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன் வந்துரும். ஸோ அத பத்தி பேசுவோமா? இதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள். இப்போ வந்துட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல ஏர்ன் பண்ற ஒரு பீப்பிள் வந்துட்டு கரெக்டான ஒரு சிஸ்டம ஃபார்ம் பண்ணி அத ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சிஸ்டம்னா என்ன? ஒரு பிசினஸ் ஐடியா இருந்துட்டா மட்டும் போதாது. அது சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு அதுக்கான ஒரு சிஸ்டம் வேணும். சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். உங்ககிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு பிசினஸ் ஐடியா. எப்ப அது சிஸ்டமா மாறும் அப்படின்னா, அந்த ஐடியாக்கு டார்கெட் கஸ்டமர் யாரு? நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல இருக்கீங்க? இல்ல வேலை எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ண போறீங்களா? எவ்வளோ ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எப்படி பிளானிங் பண்ண போறீங்க? எக்ஸிக்யூஷன் யாரெல்லாம் வச்சு பண்ண போறீங்க? மார்க்கெட்டிங் டீம் இருக்கா? சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்களா? இந்த மாரி எல்லாத்தையுமே ஏ டூ ஸி பிளான் பண்ணி, எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட்டபிளா கொண்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு பேரு சிஸ்டம். சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு யோசிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு ஐடியா நம்ம வச்சிருக்கோம். நம்ம வந்துட்டு மேல வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் கோனா வொர்க். அதெல்லாம் வந்துட்டு இப்போ அமேசானா இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டா இருக்கட்டும், மீஷோவா இருக்கட்டும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கண்ண மூடிட்டு நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா, சேல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு அது நடக்கிறதில்ல. பிகாஸ் நெறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஒருத்தர் ஒழுங்கா பண்ணா, அவரோட இன்னொருத்தர் நல்லா பண்றாரு. ஸோ நீங்க வந்துட்டு கம்பீட் பண்றதுல தான் இருக்கு. அண்ட் உங்களோட பிராண்ட் ஸ்டோரி நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிராண்ட் நல்லா பில்ட் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு வின். அதர்வைஸ் யூ ஆர் கோயிங் டு லூஸ். இப்போ வந்துட்டு அந்த லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்ற பீப்பிள் எல்லாருமே ப்ராப்பரான சிஸ்டமே இருக்காது. அவ்வளோதான். இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்பிளுமே ஒருத்தர் லாஸ் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு எப்படி ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் கிரியேட் பண்றது அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் அவருக்கு யாருக்குமே குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்திருக்காது. அதனால மேபி அவர் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ சோஷியல் மீடியால என்ன வேணா பேசலாம் கைஸ். நான் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, பிஸ்னஸ்ல என்ன வேணா நடக்கலாம் கைஸ். எய்தர் ப்ராஃபிட் வரும், இல்ல லாஸ் வரும். பட் என்ன சொல்றது அப்படின்னா, எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அதுலேருந்து லேர்ன் பண்ணிட்டு நம்ம தான் வந்துட்டு பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணி தான் அந்த லேக்ஸ்ல ஏர்ன் பண்ற ஒரு பெர்சனுமே வந்துட்டு சக்ஸஸ் அட்டைன் பண்ணியிருப்பாரு. அப்படியே டைரக்ட்டா அவர் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அட்டைன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு குயிக்கான ரிசல்ட் தான். அது சக்ஸஸ் கிடையாது. அதுலேருந்து டீட்டாச் ஆயிட்டு நம்ம லாங் டெர்ம் சக்ஸஸை தேடி போகிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, இப்போ செகண்ட் செக்ஷனுக்கு நம்ம போயிடலாம். செகண்ட் செக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டான ஆன்சரை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ் வருமான்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரியல் ட்ரூத் இஸ் எஸ். கண்டிப்பாக பிஸ்னஸில் லாஸ் வரும். பட் லாஸ் யாருக்கு வரும் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ப்ராப்பரான கேள்வி வந்துட்டு லாஸ் வருமா அப்படின்றது கிடையாது. லாஸ் யாருக்கு வரும் அப்படின்றது தான் கேள்வி. பிகாஸ் ப்ராப்பரான சிஸ்டம் இல்லாதவங்களுக்கு லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு பர்சனலாக நம்ம வந்துட்டு ரீல்ஸோ போஸ்ட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இ-காமர்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே லிஸ்டிங் பண்ணிவிட்டு எனக்கு சேல்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். அந்த மாதிரிலாம் பண்ணால் சேல்ஸ் வராது கைஸ். இ-காமர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அண்ட் நிறைய சர்வீசஸ் தேவைப்படும், நிறைய நாலேஜ் தேவைப்படும்.
கிட்டத்தட்ட இது வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸ் ஒரு 10 to 15 ஸ்கில்ஸ் மர்ஜ் ஆன ஒரு விஷயம் தான் காமர்ஸ். இது ஒரு பெரிய விஷயம். ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா பெட்டரான ரிசல்ட்ஸ் இருக்கும். அப்படி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு பிஸ்னஸில் இல்லைனாலும் நீங்கள் ஜாப்க்கு போயிட்டு ஒரு 50,000 to 1 lakh ஏர்ன் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் காமர்ஸ். அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ ஓகே, இதை பற்றி வேணால் நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஜாப் பொட்டென்ஷியல் காமர்ஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ ஆஃப்லைன் பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆஃப்லைன் பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டு ரெண்ட்டு பே பண்ணுவீங்க, ஸ்டாக்ஸ் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும், ஸ்டாஃபுக்கு வந்துட்டு காசு கொடுக்கணும், அதே போல் வேஸ்டேஜஸ் இருக்கும், அதே போல் அட்வான்ஸ் லாக்இன் அமௌண்ட்டும் நீங்கள் வந்துட்டு பே பண்ணால் தான் விடுவாங்க உங்களுக்கு கடை வாடகையே. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் எல்லாத்தையுமே தாண்டி தான் ஒரு கடையை வச்சு ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ப்ராஃபிட்டபுளாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் தாண்டி வந்து தானே ஒரு சக்ஸஸ் அட்டைன் பண்ணுறாங்க. அதே போல் நம்ம ஆன்லைன் பிஸ்னஸில் பார்க்கும்போது இதில் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ப்ராடக்ட் நமக்கு போகுது அப்படின்னா திரும்ப வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, ஆட் காஸ்ட் இருக்குது, அதே போல் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஆல்சோ முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ராடக்டை தப்பாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் வரப்போகிறது கன்ஃபார்ம். ஸோ லாஸ் வருமானு கேட்குறத விட எப்படி லாஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது இங்கே கரெக்டான கேள்வியே. தட் இஸ் வேர் எக்ஸாக்ட்லி யுவர் க்ரோத் மைண்ட் செட் கிக்ஸ் இன். ஸோ க்ரோத் மைண்டடாக இருங்க, லாஸை பற்றி பயப்படாதீங்க. ஓகே, இதோட செகண்ட் செக்ஷன் முடியுது. தேர்ட் செக்ஷனில் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸை பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோம். பிஸ்னஸ் அப்படின்றது என்ன? பிஸ்னஸ் வந்துட்டு என்ன ஜஸ்ட் மணி மேக்கிங் ஒரு டூலா? கிடையாது. பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஒரு ப்ரொவைடிங் மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. மணி மைண்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கல, மணி ஏர்ன் பண்ணலாமான்னு தான் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. ஓகே, தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தெர் இஸ் நோ ஸ்ட்ரெயிட் சக்ஸஸ் ஃபார்முலா அண்ட் ஆல்சோ ட்ரையல் அண்ட் எரரில் தான் நடக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லாஸ் வருமா, ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படின்ற கொஸ்டினுக்கே போக மாட்டீங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு லேர்ன் பண்ணணும். சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு இதை பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஈக்குவல் பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு பிஸ்னஸ் கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு ரிசர்ச்லேயே தான் இருப்போம் அண்ட் லேர்னிங் கர்வ்லேயே தான் இருப்போம். அதுதான் பிஸ்னஸ்ஸு. பட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்களே வேணான்னு சொன்னாலும் மணி உங்களை வந்துட்டு அட்ராக்ட் ஆகி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும். ஸோ தட் இஸ் வேர் தி ரியல் பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ். அதனால் பிஸ்னஸ் பற்றி யோசிக்கும் போது பயப்படாமல் இந்த லாஸ் வருமா ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் ஜஸ்ட்டு பண்ணி பாருங்கள், அதுலேருந்து அனலைஸ் பண்ணுங்கள். லாஸ் வந்தாலும் அந்த லாஸை நீங்கள் வந்துட்டு ஓவர் கம் பண்ணிவிட்டு அதை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு அப்கிரேட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கன்ஃபார்ம். அதே போல் இயர்லி சக்ஸஸ் வருது அப்படின்னா ஒரு குயிக் ரிசல்ட் ஒரு பாசிட்டிவாக வருது, இன்றைக்கி லிஸ்டிங் பண்ணிட்டோம் நாளைக்கே ஒரு 10,000 சேல்ஸ் வருது அப்படின்னா அது சக்ஸஸ் கிடையாது. ஒரு குயிக்கான ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு. ஓகே, கண்டினியூ ஆனால் ஓகே, பட் அது வந்துட்டு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைரில் போகாதீங்க. வந்துச்சா ஓகே, வரலையா ஓகே, வரலனா என்ன பண்ணணும், வந்துச்சுன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு யோசிங்க. காமாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, எதை பார்த்தும் பயப்படாதீங்க. ஸோ ஆர்ஓஐனா என்ன, ரிட்டர்ன்ஸ்னால் என்ன, எப்படி ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மோஸ்ட்லி எங்களோட சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்தாலே காமர்ஸை பற்றி A to Z ஃபுல்லாக லேர்ன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கோர்ஸ் வாங்கி லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு வந்துட்டு DM பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கேட்ச் ஆன் தி ஃப்ளிப் சைட் கைஸ். டேக் கேர்.